உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென் மாநில முதல்வர் கூட்டம் சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் துவங்கியது. இந்த 31வது தென் மாநில முதல்வர் கூட்டத்திற்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரவேற்றார். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரளா முதலமைச்சர் சசிகலன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆகிய 6 நாடு முதலமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். இதில் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய், ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோர் தற்போது வருகை தந்துள்ளனர். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் ஆண்டுதோறும் தென் மாநில முதல் மந்திரிகள் மாநாடு நடத்தப்படுவது வழக்கம். இறுதியாக கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு நடைபெற்றதை தொடர்ந்து அதன் பிறகு இந்த மாநாடு நடைபெறவில்லை எனவும் கூறப்படுகிறது. மேலும் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் மாநிலங்களுக்கு இடையான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை வளப்படுத்துவது, கட்டமைப்பை மேம்பாடு, நீர்வள பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்ப, பேரின்மை மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்ட பல முக்கிய விவரங்களை குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. மத்திய உள்துறை மந்திரி தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் பங்கேற்கும் மாநாட்டில் தமிழக முதல்வர் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் நிலையில் காவல்துறை முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். இதற்காக தாம்பரம் காவல்துறை ஆணையர் தலைமையில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஈசிஆரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னை விமான நிலையம் முதல் கோவளம் நட்சத்திர விடுதி வரை முழு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாநாடு நடைபெறும் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனி இடமும், மாநாட்டில் பங்கேற்க உள்ள முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் நிறுத்துவதற்கு தனி இடமும், அதனைத் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த தலைமை அதிகாரிகள் வாகனத்திற்கு தனி இடமும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வைத்துள்ளது. மேலும் அவர்களுக்கான அடிப்படை வசதி மற்றும் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள், வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள், மோப்பநாய் நிபுணர்கள், கருப்பு பூனைப்படை அலுவலர்கள் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது இந்த 31வது தென் மாநில முதல்வர் கூட்டம் சென்னை அடுத்த கோவளத்தில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தற்போது துவங்கியது. இதில் குறிப்பாக தற்போது வரை உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழக முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் பங்கேற்றுள்ளனர். இன்று இரவு முக்கியமாக அமித்ஷா சந்தித்து தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேச உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.